அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரோம். செத் ராலின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நீ இன்ஜுரி வந்து ஆயிடுச்சு. அதனால அவர் வந்து டைம் ஆஃப் வந்து எடுக்க போறாரு. அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். மோஸ்ட் ப்ராபபிலி அவர் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து மிஸ் பண்றவர் தான். அதனால பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன்னோட மனி இன் த பேங்க்க வந்து வெக்கேட் பண்றது வந்து சான்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, WWE வந்து அத வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. WWE கிட்ட வந்து டாக்டரோட நியூஸ் வந்ததோ, அவங்க வந்து WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அத வந்து வேக்கேட் பண்ணுமா இல்லையான்னு. செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா, WrestleMania 42க்கு முன்னாடியே வந்து வந்துட்டாருன்னா, அவர் வந்து தன்னோட MITBய வந்து வேக்கேட்ல வந்து பண்ண மாட்டாரு. ஏன்னா, அந்த MITB கான்ட்ராக்ட்கான டைமிங் வந்து 1 இயர். அடுத்த மனி இன் த பேங்க் வரைக்கும் அவர் வந்து வச்சுக்கலாம் அந்த மனி இன் த பேங்க்க கேஷ் இன் பண்றதுக்காக. WrestleMania 42 முன்னாடியே வந்து செத் ராலின்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றாருன்னா, தன்னோட மனி இன் த பேங்க்ல வந்து வேக்கேட்லாம் வந்து பண்ண மாட்டாரு. ஆனா செத் ராலின்ஸ் வந்து WrestleMania 42க்கு அப்புறம் தான் வந்து வராருன்னா, தென் அஃப்கோர்ஸ் இங்க வந்து செத் ராலின்ஸோட மனி இன் த பேங்க் வந்து வேக்கேட் வந்து ஆயிடும். ஏன்னா செத் ராலின்ஸ் வந்து WrestleMania 42க்கு அப்புறம் வராருன்னா, அந்த மனி இன் த பேங்க்கான டைமிங் வந்து முடிஞ்சிரும். ஹோப் பண்ணுவோம் நம்மளோட செத் ராலின்ஸ் வந்து WrestleMania 42க்கு முன்னாடியே வந்து வந்துரணும்னு. அப்பதான் வந்து செத் ராலின்ஸோட அந்த கேஷ் இன் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, செத் ராலின்ஸ் வந்து இன்ஜர்டா இருக்காரு எல்லாரும் வந்து நினைச்சு நிற்கிறாங்க. ஆனா WrestleManiaல வந்து செத் ராலின்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணி கேஷ் இன் பண்ணி மறுபடியும் வந்து ஹைஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி வந்து பண்றாருன்னா, இந்த மூமெண்ட் வந்து நீங்க வந்து பார்க்க விரும்புறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த அப்டேட் வரும். WRKD வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. குந்தர் வந்து நம்மளோட கோல்ட்பர்க்கை மட்டும் வந்து ரிட்டையர் வந்து பண்ண மாட்டாரு. இங்க வந்து நம்மளோட குந்தர் வந்து ஜான் சீனாவையும் வந்து ரிட்டையர் வந்து பண்ண போறாரு. மோஸ்ட் லைக்லி இங்க வந்து நம்மளோட ஜான் சீனாவோட கடைசி அப்போனன்ட் வந்து குந்தரா வந்து இருக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட WRKD வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு ட்ரஸ்டட் ரெஸ்லிங் ஷோஸ் தான். கரண்ட்லி வந்து குந்தர் தான் வந்து பிளானா இருக்காரு நம்மளோட ஜான் சீனாவோட கடைசி அப்போனண்டா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனாவோட கடைசி அப்போனண்டா நீங்க வந்து குந்தர் வந்து பார்க்க விரும்புவீங்களா, இல்லை வேற யாராவது வந்து பார்க்க விரும்புவீங்களா? அது வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க.